ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி வந்துட்டு நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்த இந்த 4 பீசஸ் ஃப்ளவர் பாட்ஸில் நான் மணி பிளான்ட்ஸ் வைக்க போகிறேன். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஏற்கனவே இந்த ஃப்ளவர் பாட்ஸ் அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 பீசஸ் ஃப்ளவர் பாட்ஸு நான் வந்து 285க்கு வாங்கியிருந்தேன். 285 ரூபாய்க்கு. இன்னமும் அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. மீஷோவில் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. இந்த ஒயிட் அண்ட் பிங்க் இருக்குது இல்லைங்களா, இது மட்டும்தான் லைட்டாக அந்த எட்ஜில் அந்த பேஸ்கட்டில் லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. அது ஒன்றுக்காக நம்ம ஏன் மாற்றிட்டு இருக்கணும்னு சொல்லி நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்ஸு நான் எங்கள் வீட்டில் பெரிய தொட்டியில் பால்கனியில் வச்சுருக்கேன். அது நல்லா வளர்ந்துருக்கு. அதிலேருந்து தான் நான் இந்த மாதிரி கட்டிங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம தொட்டியில் நம்ம வைக்க போகிறோம். இந்த மண் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நான் முன்னாடி வளர்த்திட்டு இருந்தேன். அப்போ வந்து அதெல்லாம் சரியாக பராமரிக்காததுனால அந்த செடியெல்லாம் செத்து போச்சு. அந்த மண் நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எனக்கு அது யூஸ் ஆகுது. இது வந்து தேங்காய் நாருங்க. நம்ம தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து நான் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த தொட்டியில் பாட்டமில் கொஞ்சமாக தேங்காய் நார் சுற்றியுமாக வச்சுட்டு இந்த மாதிரி மண் சேர்த்துக்கலாம். உள்ள மண் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். செம்மண்ணுங்க. ஏற்கனவே நான் இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கும் போது நான் உரம்லாம் போட்டு தான் வச்சுருந்த மண் தான் இது. எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணியில் மணி பிளான்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். சரி, எனக்கு மண்ணில் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியுமா, எப்படி இருக்கும்னு நான் இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் பார்த்திங்கன்னா 49 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இப்போ இதுலேயும் நான் பாட்டமில் கொஞ்சமாக தேங்காய் நார் கீழே வச்சு போட்டுட்டு மண் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் லைட்டாக ஒரு டேமேஜ் தவிர மித்த எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இதுக்காக ரிட்டர்ன் பண்ண போய் வரது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு கடைசியாக நம்ம செடி வைக்கும் போது நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா உள்ளே இறங்கட்டும். இது பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் அதே மாதிரியே மண்ணெல்லாம் கொட்டி வச்சுட்டேன், தண்ணி தெளித்து. இந்த பாட்டு தான் சொன்னேன் லைட்டாக உடஞ்சிருக்குன்னு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே. நீங்கள் இந்த மாதிரி யாராவது வீட்டுக்குள்ளே மண்ணில் மணி பிளான்ட் வளர்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கட்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க மணி பிளான்ட்ஸு. நான் வந்து இப்போ எல்லா தொட்டிலையுமே மணி பிளான்ட்ஸ் தான் வைக்க போகிறேன். மணி பிளான்ட்ஸ் வந்து செடியிலேருந்து நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நான் பால்கனியில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வெயிலும் அடிக்கும், நிழலாகவும் இருக்கும். அதனால் எனக்கு நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு ஒரு செடி உள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு இலை இருக்க அந்த செடிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இதில் வந்து கலர் பெபிள்ஸ் மேலே போட்டு நான் கிச்சனில் 2 வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேலே 1, ஹாலில் 1 வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த கிளிப்பிங்ஸு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லேயும் ஒரு ஹோல் போட்டு இன்னொரு செடி நான் வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து உடையக்கூடிய மெட்டீரியல் தான். நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்தானையும் ஒரு ஓட்டை போட்டுட்டு பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. 3 இலை இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. சரி போதும், 3 போதும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ இதில் இப்போதைக்கு நான் எல்லா தொட்டிலையுமே மணி பிளான்ட்ஸ் தான் நான் வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் வேணால் ஏதாவது வேறு இன்டோர் பிளான்ஸ் வந்து 1 2ல் மாற்றி வச்சாலும் வைப்பேன். இப்போதைக்கு என்கிட்ட மணி பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை தான் நான் வைக்கிறேன் எல்லாத்துலேயுமே. இப்போ இதுலேயும் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி செடி நம்ம வச்சுக்கலாம். நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கொடியில் 2 இலை இருக்கிற மாதிரி வச்சா அழகாக இருக்கும்னு நான் அதை மாற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ க்யூட். இப்போ அந்த பக்கமும் ஒரு ஹோல் போட்டுட்டு இன்னும் ஒரு செடி வச்சுக்கிறேன் நான். வாவ்! இப்போ இதில் நான் வச்சுட்டேன் பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி தான் வைக்க முடியுது. சாய்வாக தான் வைக்க முடியுது. ஏன்னா இந்த பாட்டு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா பெரிய பாட்டு பின்னாடி இருக்கனால நான் நிறையா செடியே நான் வச்சுட்டேன். நான் ஃபேஸ் மறைக்காது. இது வந்து தொட்டி பின்னாடி இருக்கனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ்! செம்ம க்யூட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ்! நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிச்சனில் பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்படி தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இது ஏதாவது வேறு சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணுவேன் திடீர்னு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.